அம்மா, என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு பயமா இருக்கு மேகலா. ரவுடி பசங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்னடி சம்பந்தம்? கண்மணி அங்க மாட்டிக்கிட்டு நாம அங்க போறதும் பணம் கொடுக்கறதும் இதெல்லாம் நான் சினிமால தாண்டி பார்த்திருக்கேன். ஏமா இப்படி எல்லாம் பேசுற? இப்போ அதான் பணம் கிடைச்சிருச்சுல்ல, கண்மணியை பத்திரமா கூட்டிட்டு வந்துடலாமா? பணத்துக்காக ஒரு பொண்ணை கடத்தி வச்சுட்டு இப்படி மிரட்டுறாங்களே, என்ன கொடுமைடி இது? நாடு இப்படி கெட்டு போயிடுச்சு பாத்தியா? அம்மா, நாட்டுல இப்படி எல்லாம் நடக்குமா? நீ பயப்படாதம்மா, ஒண்ணுமே ஆகாது. எல்லாம் என் தலை எழுத்து. எங்க போயிட்டீங்க? நான் உங்களை தான் பார்க்க வந்துட்டு இருக்கேன். ஏன், என்னாச்சு? ஏங்க என்ன பிரச்சனைங்க? அங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. என்ன பூபதி வீட்ல எங்களை பத்தி ஏதாவது? அது இல்லைங்க, நான் இப்ப அங்க இல்ல, கொஞ்சம் மனவர் தான் போச்சு. பூபதி நான் வெளில போறான்னு சொல்லிட்டாரு. இப்ப தனியா வீடு பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டு விஷயமா பேசுறதுக்காக சிடி ஹாஸ்பிட்டல்ல வார்டு பாய் வேலை பார்க்குறேன் ஃப்ரெண்ட் பார்க்கறதுக்காக போனாங்க. அங்கதாங்க கண்மணியை பார்த்தேன். என்னது, கண்மணியை பாத்தீங்களா? ஆமாங்க, எவ்வளவு ஒரு ரவுடி கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கான். கண்மணி கையை எடுத்துட்டு சூசைட் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. ஏங்க என்ன காட்சி உங்களுக்கு? சூசைட் பண்ண முயற்சி பண்ணிருக்காளா? அம்மா, என்னங்க? ஆமாங்க, நான் பாக்குறப்ப கண்மணியை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. நான் ஓடுனேங்க, அதுக்குள்ள கண்மணியை கார்ல கூட்டு போயிட்டாங்க. ஐயோ, என்னம்மா? அம்மா, என் ஃப்ரெண்ட் கிட்ட விசாரிச்சேங்க, யாரோ தியாகம் பெரிய ரவுடியாமே. ஏங்க அவன்கிட்ட போய் எப்படிங்க கண்மணி மாட்டாங்க? ஏங்க என்னங்க பிரச்சனை? ஐயோ, கத்தாதீங்க ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. அப்பா கட்டிட்டு இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு சின்ன பண பிரச்சனை. அதுக்காக தியாகு வந்து கண்மணியை கடத்திட்டு போயிட்டான். அடப்பாவி, ஏங்க போலீஸ்ல சொல்ல வேண்டியதானங்க? ஐயோ, எல்லா முயற்சி செஞ்சாச்சுங்க. இப்ப கூட நாங்க தியாகுவை தான் பார்க்க போறோம். பணம் ரெடியா இருக்கு. பணத்தை கொடுத்துட்டு கண்மணியை மீட்டுட்டு வந்துடுங்க. நீங்க ப்ளீஸ் எனக்காக ஒரு சின்ன உதவி செய்யணுங்க. சொல்லுங்க, என்ன பண்ணணும்? இந்த பிரச்சனையை பத்தி உங்களை தவிர பூபதி வீட்டுல யாருக்குமே தெரிய வேண்டாங்க. தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சரிங்க, நான் சொல்ல மாட்டேன். இப்ப நீங்க அந்த தியாகு தான் பார்க்க போயிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. நான் வேணா உங்க கூட வரட்டுமா? ஐயோ வேண்டாங்க, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. இல்ல, பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ. அம்மா. ஏய் அண்ணா, எங்கடா? ஏய் வாடா அந்த பக்கம். என்னடா அவளை ஒழுங்கா பாத்துக்கடானா, கையா இருக்கிற வரைக்கும் கொண்டு போய் விட்டு, சரி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்றானா, அந்த ஹாஸ்பிட்டல் தான் கிடைச்சா உனக்கு? சார் நம்ம ஓடி வர்றா, இவங்க தள்ளிட்டு வராங்க. எனக்கு அள்ளுட்டு போச்சு வக்கீல் தம்பி. திடீர்னு அவ கத்தி கூப்பாடு போட்டிருந்தானா போறது அவ மட்டுமா? எனக்கு 8 கோடி சேர்ந்து போயிருக்குண்டா. பணம் அவதான். சொல்லுமா அபிநய சுந்தரி. என்னங்க இதெல்லாம்? ஏங்க இப்படி எல்லாம் செய்றீங்க? ஏய், எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்க? நீங்க ரவுடியா இருந்தாலும் சொன்ன பேச்சை காப்பாத்துவீங்க, என் தங்கச்சியை பத்திரமா ஒப்படைச்சிருவீங்கன்னு நம்பி தானே உங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்ண. இப்ப என்னடானா அவ தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கா. கையை அறுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்க. அவளாவே அறுத்துக்கிட்டாளா இல்ல நீங்க கொலை பண்ண பாத்தீங்களா? இது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும். நீங்க உண்மையை சொல்லுங்க, என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சு? கத்தாத, மாறும தங்கச்சிக்கு ஒண்ணும் ஆகல. கையெடுத்தா ரத்தம் வராதா? அது ஒரு லூசு, அதுக்கு நாங்க ஒண்ணும் தொந்தரவு கொடுக்கல. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நீங்க தான் அவளை டார்ச்சர் பண்ணிருப்பீங்க, அதான் அவ இப்படி தற்கொலை பண்ணிக்க பாத்திருக்கா. நீ அப்படி வேற நினைச்சிட்டு இருக்கியா? உன் தங்கச்சி தாமா அழுது உருண்டு என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த பாரு, சும்மா இதுக்கு வளவளன்னு பேசிக்கிட்டு. அவளுக்கு ஒண்ணும் ஆகல. அவளை நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ராஜ வைத்தியம் தான் பாத்துருக்கோம். நீ அதுக்கும் சேர்த்து காசு தரணும். ஐயோ, உன் பணம் ரெடியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து உன் மூஞ்சில அதை விட்டு எறிய போறேன். என் தங்கச்சியை மட்டும் நீ பத்திரமா திருப்பி கொடுக்கணும். ஆமா, சந்தோஷமா சந்தோஷமா வந்து கூட்டிட்டு போ. நானும் ரெடியா இருக்கேன், உன் தங்கச்சியும் ரெடியா இருக்கேன். இப்ப வர உன் பணத்தோட. என்ன சொன்ன அவ? அம்மா, நீ முதல்ல உட்காருமா, கண்மணியை கூட்டிட்டு வந்துடலாம். பணத்தை அவன் மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு வரலாம். வாமா. எங்க கொஞ்சம் சீக்கிரமா போங்க. அண்ணே, என்னடா ஆச்சு? இவ கையெழுத்துக்கிட்ட மேட்டர் அவளுக்கு எப்படி தெரிஞ்சது தெரியலையே.
ஐயோ நான் இல்ல. அண்ணே இவனுங்கெல்லாம் நம்ம பசங்கண்ணே. பின்ன எப்படி அவளுக்கு தெரிஞ்சது? போச்சு, என்னத்த பண்ணி தொலைக்க போறானோ இந்த ஆள் ஒருத்தன். என்ன சார் பெரிய நிலைமை இப்படி ஆகி போச்சு. ச்சே, நாம 2 பேரும் இல்லாம போயிட்டுமே சார். யோ, என்னைய அவசரம் வேண்டி கிடக்கு? அதான் வந்துருவோம் சொன்னோம்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? இந்த ஆளை விடு. டிரைவரு, ஆடிட்டரு, அவங்க 2 பேர் ஃபேமிலி என்ன ஆகுறது? அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது இப்போ? ச்சே, அவசர அவசரமா போய் அவசர அவசரமா மேல போயிடுவான்னு நினைக்கிறேன். இங்க யார் அவஸ்தைப்படுறது? நாம தான் படணும். சார் டாக்டர் பெரிய நிலைமை பத்தி ஏதாவது சொன்னாரா? என்னத்த சொல்றது டாக்டர்? நமக்கே தெரியாது. நம்ம வயசுக்கே ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவ்வளவுதான். இந்த ஆள் வயசுக்கெல்லாம் யோ 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 என்னத்த சொல்றது? எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. பாவம் சார். யோ, என்ன 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 பாவம்? கிழவனுக்கு திமிர் ஜாஸ்தியா? இந்த வயசுல இந்த ஆள் கார்ல சென்னைக்கு போறாராம். பிளைட்ல போனாலே உடம்பு தாங்காது. உடம்பு சரியாத நேரத்துல கார்ல சென்னைக்கு. ரொம்ப முக்கியம் இப்போ. என்ன சார் இப்படி பேசுறீங்க? எப்படி பேச சொல்ற? எப்படி பேச சொல்ற? உனக்கு தெரியாது இந்த ஆளை பத்தி. இந்த ஆள் சொத்துல என்னென்ன புது புது வில்லங்கள்லாம் எழுதி தொலைச்சிருக்கானோ தெரியாது. எனக்கு இல்லைங்க ஏறுது, கிடு 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 அப்படியே ஏறுது. என்ன சார் இது? எங்க ஐயா எங்க? ஐயா இருக்காரு. ஏங்க ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குங்க, பேசாம இருங்க. என்னாச்சு தேவராஜ்? இப்போதான் எங்களுக்கு விஷயமே தெரியும். ஐயாவுக்கு என்னாச்சு? சொன்னால ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்குன்னு. எப்படி நீங்க இருந்தும் இப்படி பாத்துக்கலாம்ல? சும்மா ஏரியா வாயில தான் வந்திருப்பது. போ அங்க போய் ஓரமா நில்லு போ. வந்தாமா சும்மா இருக்கணும் போ. என்ன பேசுறாரு இவரு? எனக்கு வந்துட்டானுங்க பெருசா கேள்வி கேட்கறதுக்கு. டாக்டர் என்னாச்சு என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆனதுல காயம் இல்ல, வயசானவர், ஏற்கனவே பிபி ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாமே இருந்தது இல்லையா? ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சி, அங்கேருந்து அவரை இங்க ஷிஃப்ட் பண்ண ஸ்ட்ரெயின், இப்படி எல்லாமே அவரை ரொம்ப பாதிச்சிருச்சு. என்ன 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 என்னாச்சு டாக்டர்? காப்பாற்ற முடியல. பாடி எடுத்துட்டு போக ஏற்பாடு பண்ணுங்க. சாரி டாக்டர். எமோஷன் ஆகாதீங்க சார். நடந்து போச்சு. அடுத்து ஆக வேண்டியது போச்சையா? பணம் சொத்து ஐயோ எல்லாம் மாமா மா சாவி இந்த திறந்திருக்கு. பணம் என்ன மேகல? என்னாச்சுமா? இதுக்குள்ள வச்சிருந்த பணத்தை காணோம்மா. ஐயோ பணத்தை காணுமா? வெள்ளடி வச்சு பணம் எங்க? பீரோல வச்ச பணம் எங்க? பீரோல தான இருந்தது. ஐயோ கீதா 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 பீரோல வச்ச பணம் எங்க? பணம் எங்க? அது வந்து சொல்லுமா, பணம் எங்க? கண்மணி அக்கா வீட்ல கண்ணாடி போட்டுட்டு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் இங்க வந்திருந்தாரு. பணத்தை வசூல் பண்ணிட்டு தான் போவேன்னு அடம் பிடிச்சு இங்க உட்காந்துட்டாரு. வடிவம்மா தற்செயலா பீரோ திறந்து பார்க்கும்போது உள்ள பணம் இருந்தது. பணத்தை கொடுத்தாதான் இங்க இருந்து போவேன்னு அந்த ஆள் சொன்னதால வடிவம்மா கோவம் அந்த ஆள் கிட்ட பேசி பீரோல இருக்கிற பணத்தை அந்த ஆள் மூஞ்சில விட்டு எறியறேன்னு சொல்லி வாயான அவரையும் கூட்டிட்டு கண்மணி அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க.
நீ எதுவுமே சொல்லலையாம்மா? நான் சொன்னேன்க்கா, ஆனா அவங்க என் பேச்ச காதுலயே வாங்கிக்கல. அவங்க முன்னாடி நான் எப்படி பேச முடியும்? என்ன கீதா இது? எங்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, நான் உங்களை எழுப்பினேன், நீங்க தான் எழுந்திருக்கல. ஐயோ, நாம பணம் தரலன்னா கண்மணியோட நிலைமை. இந்த பாவி மனுஷிக்கு என்ன அவசரம்? ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படியே எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போவாங்க. பணம் இல்லாம நான் கண்மணியை எப்படி கொண்டுட்டு வர போறேன்? ஏற்கனவே கையெடுத்துக்கிட்டாளா என் பொண்ணு? ஐயோ, இப்ப பணம் தரலன்னா அவன் கண்மணியோட கழுத்தையே அறுத்துருவானே. இல்லம்மா, என்ன நினைச்சிட்டாவ? கலையரசு குடும்பம்னா அவ்வளவு இழக்காம கலையரசு குடும்பம்னா கடங்காரன் குடும்பமா? உண்மையாடா பேசுனா வாயை கிழிச்சிட மாட்டேன். என்ன ஒரு தினசா பாக்குற? யாரை கேட்டு பீரோல இருந்து பணத்தை கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு வந்தீங்க? ஏய், என்ன ரொம்ப சவுண்ட் விடுற? என்னமோ நீ மண்ணு சுமந்து சம்பாதிச்ச மாதிரி. எல்லாம் என் தம்பி பேரை சொல்லி தானே வாங்கியிருப்ப. ஓடுகாலி, உனக்கா வேண்டி பணம் கொடுக்க. அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்க வேண்டாமா? அந்த பணத்தை ஏற்பாடு பண்றதுக்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? ஏய், அத நான் ஒண்ணு எனக்காக செலவு பண்ணிக்கல. இந்த குடும்பத்தோட மானத்தை வாங்கினானே அந்த தண்டபாணி, அவன் மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு என் தம்பியோட கடன் அடைச்சிட்டு வந்திருக்கேன். ஐயோ ஐயோ, இங்க அதை விட பெரிய பிரச்சனை. ஏய், அதை விட என்னடி பெரிய பிரச்சனை? என்னமோ கட்டட செலவுக்காக வச்சிருக்கேன்னு கீதா சொன்னா, அதுவாடி இப்ப முக்கியம்? என் கண்மணியோட உயிர் அது முக்கியம். அவளை மீட்கிறதுக்காக வச்சிருந்த பணம் கண்மணியும் மீட்டு. ஏய், என்னடி சொல்றீங்க? ஆமா, ஒரு ரவுடி பையன் அவளை கடத்தி வச்சுக்கிட்டு பணம் வேணும்னு மிரட்டுறான். இத கொண்டு போய் அவங்கிட்ட கொடுத்துட்டு கண்மணியை மீட்டுட்டு வரலான்னு இருந்தோம். நீங்க போய் அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டீங்களே. கண்மணி, நம்ம கண்மணி இருக்காளாடி? நம்ம கண்மணி இருக்காளா? ஆமா ஆமா இருக்கா. இந்த பில்டிங் பிரச்சனையில தான் அந்த ரவுடி நம்ம கண்மணியை கடத்தி வச்சுட்டு பணத்தை கேட்டோம். இப்ப அந்த பணத்தை கொடுக்கலன்னா கண்மணியோட உயிருக்கு பிரச்சனை. ஐயோ, ஏன் அத்தை, உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி வேண்டாமா? அவ்வளவு பணத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கிட்ட கேட்டிருக்க வேண்டாமா? அந்த பணத்தை எதுக்காக வச்சிருக்கேன்னு கேட்காமலே அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டீங்களே. ஏண்டி, இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. எவ்வளவு என்கிட்ட வாய் திறந்து சொன்னீங்களாடி? என்கிட்ட சொல்லி இருந்தா நான் இப்படி பண்ணிருப்பேனா? ஏன்டி என்கிட்ட சொல்லல? ஐயோ, சொன்னீங்களா? உங்ககிட்ட சொன்னா நீங்க ஏதாவது ஏழாகுடமா பண்ணிடுவீங்கன்னு சொல்லல. இதாண்டி உன் நாட்டாம. அது எங்க கொண்டு விடுச்சு பார்த்தே இந்த குடும்பத்தை? பாவி பாவி. ஐயோ கண்மணி, அம்மா